தொடர்ந்து புதுச்சேரியின் நிலவரத்தை பார்த்து வருகிறோம். தொடர் கனமழையால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது. வெள்ளத்திலேயே வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, அங்கே மழையின் நிலவரம் தற்போது எப்படி இருக்கு? மழை நின்று இருக்கிறதா? இந்த நீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? கள தகவல்கள் என்ன? புதுச்சேரியில் இந்த பெஞ்சின் புயல் காரணமாக காலை முதல் சூறாவளி காற்றுடன் மழையானது அதிகனமழையாக பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த தாழ்வான இடங்களில் நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் சாலைகளில் போக்குவரத்தும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்க சூழல் தான் காணப்பட முடிகிறது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதுமே இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுமே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறோம். பொதுமக்கள், புதுச்சேரி இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் என அனைவருமே இந்த பகுதியில் சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை முதல் அதிக மழையானது பெய்து வரும் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக விளங்கக்கூடிய புத்தி வீதி, அதே போல அந்த கடற்கரை சாலை முழுவதுமே அதிக மழையின் காரணமாக முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதிக்கு வாகனங்களோ இல்ல நடந்து செல்ல முடியாத சூழல் தான் அந்த பகுதியில் நிலவி வருகிறது. இந்த புத்தி வீதி பிரதான முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய பகுதியானது அந்த பகுதியில் மருத்துவமனை, மெடிக்கல் உள்ளிட்ட முக்கிய அந்த பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சாலையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எவ்வப்போதும் மழை பெய்தாலும் அந்த பகுதியில் சாலை மழை நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுப்பணித்துறையோ இல்ல நகராட்சியின் மூலமாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சூழ்நிலை இருப்பது காரணமாக இது தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக மேலும் இந்த மழை நீரானது மேலும் அதிகரிக்கக்கூடும் சூழ்நிலை தான் இங்க இருக்கிறது. அதே போல கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டிருந்தாலும் அந்த பகுதிகள் முற்றிலுமாக அந்த பொதுப்பணித்துறை மூலமாக சைடு வாய்க்கால் முழுமையாக செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது காரணமாக அந்த பகுதியில் முழுவதும் இப்ப தற்போது இந்த மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. அதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலைகள் முழுவதும் அந்த லாஸ்பேட்டை பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை நீரானது சூழ்ந்ததற்கு காரணமாக அந்த பகுதியில் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி புதுச்சேரியில் காலை அதிக மழை பெய்து வரும் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே தற்பொழுது இந்த மழை நீரால் சூழ்ந்திருக்க காரணமாக போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.